ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். நம்ம இதை வந்து போடுறோங்கிறது வந்து பார்க்கலாம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, பிஸ்னஸில் வந்து என்னென்ன ஸ்டாக்கு வந்து இருக்குது, அது வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ வந்து சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இருக்குங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம போடுறோம். இப்போ வந்து நம்மளோட சம்மில் வந்து என்னென்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் வித் கேஷ் வந்து 2,50,000 பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் கேஷ் வந்து போடுறோம். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஸ்டாக் வந்து உள்ளே வருது, அதில் வந்து இன்வென்ட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோல்டு குட்ஸ் நம்ம பொருள் வந்து விற்கிறோம், அது மூலயமா நமக்கு இன்கம் வந்து வருது. அடுத்தது பர்ச்சேஸ் ஏ ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் கேஷ். ஸ்மார்ட் வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ நமக்கு வந்து ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் வந்து கம்மியாகுது. சோல்டு ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் கேஷ் ஸ்டாக் வந்து நமக்கு குறையுது, கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பெய்டு ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி வேஜஸ் பிஸ்னஸோட எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்டு வந்து நம்ம அதில் போடுறோம். ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இது வந்து தேவை. ரிசீவ்டு 2% கேஷ் டிஸ்கவுண்ட் அண்டு பேமெண்ட்டு. சப்ளைஸுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிளாக பார்க்கலான்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்து என்ட்ரி போடுவோம். ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம போடுறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டேலியில் எப்படி இதை வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Alt+K. கிரியேட்னு காமிக்குதா, அதில் வந்து நம்ம சீன் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ட்ரின்னு கொடுத்துக்கலாம். கிரியேஷன் அதில் வந்து நமக்கு கம்பெனி வந்து கொடுத்துக்கலாம். நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். இது நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து போட போகிறோம். அதுங்காட்டி ஷார்ட்கட்டாக ஐஎம்னு கொடுத்துட்டு இன்வென்ட்ரி மோடு போட போகிறோம். ஓகேவா? அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கலாம். தென் இன்வென்ட்ரி தான் நம்ம போட போகிறோம். அதுங்காட்டி இன்வென்ட்ரிக்கு வந்து எஸ் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்ததான் இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி வந்து நம்ம எஸ் கொடுத்துட்றோம். ஜிஎஸ்டியெல்லாம் நம்ம இப்போ போகல, அங்காட்டி நோ கொடுத்துட்டோம். ஆன்லைன் எக்ஸஸ் வந்து நம்ம இது கொடுக்கல, நோ கொடுத்துறோம். அடுத்தது வந்து Ctrl+A கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நமக்கு கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது க்ரியேட்டு போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த இன்வென்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும்னா யூனிட்ஸ் வந்து போடுறோம். யூனிட்ஸில் வந்து நம்ம சிம்பிள் வந்து கேட்குது, அது வந்து நம்பர்ஸா இல்லை யூனிட்ஸா இல்லை அது வந்து கிலோவோ என்னன்னு கேட்குது. நம்ம வந்து நம்பர்ஸ் தான் போடுறோம். அதுங்காட்டி சிம்பிளில் வந்து NOSன்னு போட்டுட்டு ஃபார்மல் நேமில் நம்பர்ஸ்ன்னு போடுறோம். நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். Ctrl+S எஸ்கேப் கொடுத்துடலாம். ஸ்டாக் ஐட்டம் வந்து கொடுக்குறோம். ஐட்டத்தில் வந்து ஸ்பீக்கர் யூனிட்ஸில் NOS. அடுத்ததான் ஹெட்ஃபோன். அண்டரில் ப்ரைமரி, இதில் வந்து NOS. Ctrl+C கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். அடுத்தது ஸ்மார்ட் வாட்ச். Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். இதே ஓப்பனிங் ஸ்டாக்காக இருந்ததுன்னா நம்ம இங்கேயே அமௌண்ட்டு கொடுத்துடலாம். இப்போ இது வந்து இன்வென்ட்ரி தானே, அதுங்காட்டி வவுச்சர் போடுறப்பே கொடுத்துக்கலாம். ஸ்டாக் ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். சரி, என்டர் கொடுத்துட்டு இப்போ லெட்ஜரில் வந்து ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுனா கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து போட்டுட்டு அது வந்து அண்டரில் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இதுக்கான லெட்ஜர் வந்து உங்களுக்கு எப்படி போடணுங்கிறது தெரியலனா ஆல்ரெடி சேனல் வந்து அப்லோட் பண்ணிப்பேன், அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து சேவ் பண்ணிடலாம்.
பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் பிரைட் எலக்ட்ரானிக்ஸ் ஆன் கிரெடிட். என்ட்ரி வந்து பிரைட் எலக்ட்ரானிக்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ நம்ம கடனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுங்காட்டி இவங்க சஞ்சய் கிரெடிட்டர்ஸ். பிரைட் பர்ச்சேஸ் சென்டர் இதில் வந்து சஞ்சய் கிரெடிட்டார்ஸ். ஏன்னா நம்ம கடனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்கணும். கிரெடிட்னா நம்ம அதை அவங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்க வேண்டிய பொறுப்பு. ஓகேவா, சேவ் பண்ணியாச்சு. மூணாவது, சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு கணேஷ் ஸ்டோர். கணேஷ் ஸ்டோருக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம், அது வந்து நம்ம கடனுக்கு விற்றுருக்குறோம், அவங்க வந்து நமக்கு திரும்ப கொடுக்கணும். அதுங்காட்டி அவங்க வந்து நமக்கு சஞ்சய் டெப்டார்ஸ். கணேஷ் ஸ்டோர்ஸ் அவங்க வந்து நமக்கு திருப்பி கொடுக்கணும், அதுங்காட்டி அவங்க சஞ்சய் டெப்டார்ஸ். Ctrl+C கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். அடுத்ததாக பர்ச்சேஸ் 5 ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஏன்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு, சேவ் பண்ணிடுறோம். அடுத்ததான் சோல்டு 5 ஸ்மார்ட் வாட்ச் அட் ₹4,500 ஃபார் கேஷ். 4,500க்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எதுவும் கொடுக்கல, அதுங்காட்டி இது வந்து நமக்கு கேஷ் சேல்ஸ். அப்படியே சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் சேவ் வந்து பண்ணியாச்சு. அடுத்ததான் பேடு பை கேஷ். இதுக்கு வந்து பே பண்ணது வந்து நம்ம வவுச்சரில் தான் போடுவோம், இதில் போட மாட்டோம். அடுத்த என்ட்ரி ரிசீவ்டு கேஷ் டிஸ்கவுண்ட் அட் 2% பிரைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மேட் பை தி பேமெண்ட். பேடு பை கேஷ், எதுக்கெல்லாம் கேஷ் பே பண்ணியிருக்காங்கங்கிறது கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் பே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 6th ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்ட் வந்து போட்டாச்சு, அது வந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணிடுறோம். அடுத்தது வேஜஸ். வேஜஸ்ங்கிறது வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சேவ் கொடுத்துறோம். அடுத்ததான் டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது வந்து இன்டைரக்ட் இன்கம் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம வவுச்சர் வந்து போடுறோம். வவுச்சர்ஸ் வந்து ரெசிப்ட்னா என்ன, பேமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட் ஜர்னல் பர்ச்சேஸ்னா என்னங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம ரெசிப்டில் வந்து போடலாம். கேபிட்டல் வந்து நமக்கு எவ்வளோன்னா 2,50,000. என்டர். பையில் கேஷ், ஏன்னா கேஷ் தான் நமக்கு உள்ளே வருது. ஓகே, சரி வந்து பண்ணியாச்சு. கடனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இப்போது அது வந்து போடலாம். இன்வென்ட்ரி மூடை வந்து மாற்றணும். Ctrl+H கொடுத்தோம்னா லிஸ்ட் ஆஃப் மூட்ஸ் வந்து காமிக்கும். ஐட்டம் இன்வைஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேவா, அதுக்கு வந்து என்டர் கொடுத்துட்றோம். வந்து ஓகே, சப்ளையர் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா போடலாம், இல்லைன்னா அதில் கொடுக்க வேண்டியது இல்லை. பிரைட் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணிக்கோம். ஆல்டரில் போய் என்டர் கொடுக்குறோம். லெட்ஜர் என்டர் கொடுத்து இங்கே என்டர் கொடுத்தோம்னா காமிக்கும். அங்கே வந்து நம்ம ஸ்பெல்லிங் வந்து கொடுத்துருந்தா மாற்றிக்கலாம், அது இல்லாமல் அண்டரில் ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தோம்னா மாற்றிக்கலாம். வந்து ஷோ ஆகுதான். இப்போ வந்து நம்ம வவுச்சர் வந்து போடலாம். இப்போ அதே பர்ச்சேஸில் வந்து இருக்குது, இங்கே வந்து நம்ம என்டர் கொடுத்துட்டு பார்ட்டி நேமில் பிரைட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொடுக்குறோம். பர்ச்சேஸ் வந்து பண்ணுறோம். என்னென்ன ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறது வந்து போடணும். ஆஸ் வவுச்சர் 2 அந்த மாதிரி போடுவோம். இதுவே நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து நாம் என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோங்கிறது மட்டும்தான் போடுவோம். யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஐட்டங்கிறது மட்டும்தான் நம்ம இதில் போடுவோம். ஓகேவா, இப்போ இதில் வந்து என்னென்ன வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம். ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம என்ட்ரி போடலாம். இப்போ பாருங்கள், ஸ்பீக்கர்னு காமிக்குது. என்டர் பண்ணிவிட்டு குவான்டிட்டி கேட்குதில்ல, குவான்டிட்டி வந்து எவ்வளோன்னா 20 NOSன்னு இருக்குல்ல, அதான் குவான்டிட்டி. அப்போ 20ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா அடுத்து ரேட்டுக்கு வரும். ரேட் வந்து எவ்வளோன்னா 2,500. என்டர் கொடுத்தோம்னா
50,000 வரும். ஸ்பீக்கரோட ரேட்டு வந்து நமக்கு 2,500. அதுவே 20 வந்து எவ்வளோன்னா 50,000 ருபீஸ். ஓகேவா? இப்படி என்டர் கொடுக்குறோம். மறுபடியும் என்டர் கொடுத்தோம்னா அமௌண்ட், மறுபடியும் என்டர் கொடுத்தோம்னா அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம போடலாம். அடுத்ததா ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன் கொடுத்தாலே எங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்து இங்கே ஸ்டாக் ஐட்டமில் கிரியேட் பண்ணது வந்து காமிக்கும். சரிதா? ஸ்டாக் ஐட்டமில் நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணோம்ல, அது எல்லாமே காமிக்குது. வந்து என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிட்டு எத்தனை ஹெட்ஃபோன் வந்து நம்ம வாங்குறோம்னா 30 வாங்குறோம். அப்போ 13 என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறோம். நம்பர்ஸுங்க வந்து இன்வாய்ஸுங்கிறது வந்து நம்பர்ஸ். அதில் வந்து ஹெட்ஃபோனோட ரேட் வந்து எவ்வளோன்னா பண்ணிடுறோம். இப்போ ஒரு ஹெட்ஃபோனோட ரேட் எவ்வளோ? 1200. அதே 30 ஹெட்ஃபோன்ஸுக்கு வந்து 36,000. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்ன வாங்கியிருக்கோம்னா ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்சுங்கிறத என்டர் பண்ணிட்டு 15 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய ரேட் எவ்வளோன்னா இங்கே வந்து நீங்கள் கேபிட்டல் கொடுத்துருந்தா கேபிட்டல் வரும், ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தா ஸ்மால் லெட்டரில் வரும். ஓகேவா? இங்கே இன்வாய்ஸுங்கிறது வந்து 4,000. அதே 15 ஸ்மார்ட் வாட்ச்னா நமக்கு 60,000 வரும். இப்போ டோட்டலாக நம்ம 3 ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அமௌண்ட்டு இங்கே வந்து டோட்டலாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து டோட்டலாக நம்ம 1,46,000க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை நம்பர்ஸில் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம்னா 65 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அதனுடைய டோட்டல் வந்து எவ்வளோன்னா 1,46,000. டோட்டல் ப்ளஸ் ஏ கொடுத்தா சேவ் ஆயிரும். அடுத்ததான் நம்ம சேல்ஸ் வந்து போடுறோம். சேல்ஸ் வந்து எவ்வளோ? இதில் வந்து பார்ட்டி நேம் வந்து யாருன்னா கணேஷ் ஸ்டோர். ஏன்னா அவங்ககிட்ட தான் நம்ம கடனுக்கு வந்து விற்றுருக்குறோம். என்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும். அது வந்து நம்ம எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. கம்பெனியில் போய் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா கற்றுக்கிறங்காட்டி போடுறங்காட்டி நமக்கு இது எதுவும் என்டர் பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்துக்குமே நம்ம வெப்சைட் வந்து கொடுத்துடலாம். சேல்ஸ் லெஜர். ஏன்னா இப்போ சேல்ஸ் பண்ணுறோம், சேல்ஸ் வந்து கொடுத்துட்றோம். இவங்ககிட்ட நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கோம்னா ஸ்பீக்கர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம எத்தனை ஸ்பீக்கர் வந்து நம்ம வாங்கியிருக்கோங்கிறது வந்து இங்கே காமிக்குது பாருங்க. ஸ்பீக்கர் வந்து நம்ம 20 வந்து வாங்கியிருக்கிறோம். ஸ்மார்ட் வாட்ச் வந்து நினைச்சேன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்ஃபோன் வந்து 30 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறது வந்து காமிக்குது. அடுத்ததாக இதில் நம்ம வந்து அவங்களுக்கு எத்தனை சேல் பண்ணுறோங்கிறது வந்து நம்ம சம்மில் பார்க்கணும். எத்தனை சேல் பண்ணியிருக்கோம்னா 10. ஸ்பீக்கர் எவ்வளோன்னா 2,500. ஆனால் நம்ம சேல் பண்ணுறது எவ்வளோன்னா 3,000 கொடுத்தோம்னா 30,000. ஹெட்ஃபோன் வந்து 15 நம்ம சேல் பண்ணுறோம். 500. நம்ம வாங்கினது 1,200. ஆனால் நம்ம சேல் பண்ணுறது வந்து 1,500. 1,500 சேவ் பண்ணிடலாம். 4th என்ட்ரி பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். இதில் என்ட்ரு சப்ளை இன்வாய்ஸில் எதுவும் இல்லை. நம்ம கடனுக்கு வாங்கல, அதுங்காட்டி நம்ம கேஷ்ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு அக்செப்ட் வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ்ன்னு கொடுக்குறோம். ஸ்மார்ட் வாட்ச் எத்தனை பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா 5. 20,000 அக்செப்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ்ன்னு கொடுக்குறோம். சேல் பண்ணுறோம்னா ஸ்மார்ட் வாட்ச் என்டர். எத்தனை வந்து சேல் பண்ணுறோம்னா 5. எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணுறோம்னா 4,500க்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம். வாங்கினது 4,000, சேல் பண்ணுறது 4,500. என்டர் கொடுத்தோம்னா அதுக்கான அமௌண்ட் வந்து வந்துடும். இப்போது அது வந்து சேவ் கொடுத்துடலாம். அடுத்த என்ட்ரி பெய்டு பை கேஷ், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, வேஜஸ் வந்து போட்டிருக்கோம். அது வந்து நம்ம பேமெண்ட்டை வந்து போட்டுக்கலாம். பேமெண்ட்டை வந்து நம்ம சிங்கிள் என்ட்ரி வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து Ctrl+H கொடுத்துட்டு நம்ம சிங்கிள் என்ட்ரி கொடுத்துடலாம். கேஷ் ஆட்டோமேட்டிக்காக கேஷ்னே வந்துடும். ஓகேவா? கேஷ்னு கொடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம ரெண்ட் எவ்வளோன்னா 5,000. எலக்ட்ரிசிட்டி 2,000. வேஜஸ் 1,500. இப்போ நமக்கு 8,500 வந்து எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது வந்து இங்கே கேஷில் காமிக்குது. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம்.
7th என்ட்ரி பாருங்கள். Received cash discount 2% from Bright Electronics and made by the payment. 2% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து யார்கிட்ட பிரைட் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட அவங்ககிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நமக்கு 2% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கிரெடிட் பர்ச்சேஸ் அதுலேயே வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். டே புக்கில் போய் நம்ம பிரைட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு என்டர் பண்ணுறோம். டபுள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஓப்பன் ஆகும். ரிசீவ்டு வந்து கொடுக்குறோம். -2% வந்து கொடுக்குறோம். -2% வந்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து லெஸ் ஆகுதுன்னா, நமக்கு இப்போது இந்த 1,46,000லேருந்து நமக்கு 2% வந்து டிஸ்கவுண்ட் 1,43,080 தான் நமக்கு வந்து இந்த பர்ச்சேஸ்க்கான செலவாக இருக்குது டோட்டலாக. Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு டே புக்கில் வந்து பார்க்குறோம். என்டர் கொடுத்தோம்னா நமக்கு பேமெண்ட்டில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்துங்கிறது வந்து காமிக்கும். அடுத்ததாக ரெசிப்ட்டு, சேல்ஸு இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா என்டர் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, அதில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து அப்படி நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து நமக்கு 2% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நம்ம அமௌண்ட்டு வந்து மொத்தமாக நம்ம கேஷ் வந்து செட்டில் பண்ணுறோம். அப்போ அவங்க வந்து நமக்கு 2% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. அதுங்காட்டி நம்ம இதுலேயே போட்டுக்கிறோம். நம்ம போட்டிருக்க என்ட்ரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாம் இதை வந்து 3 வழியாக பார்த்துக்கலாம். ஸ்டாக் சம்மரி வந்து என்டர் கொடுக்குறோம். இதில் வந்து நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து இருக்குது, ஓட் வெச் வெளியில் என்ன போயிருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து என்னென்ன இருக்குங்கிறது வந்து நமக்கு காமிக்கும். செகண்ட் ஸ்டெப் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் வந்து என்ட்ரி கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம இன்வென்ட்ரி புக்கு கொடுத்தோம்னா அதில் ஸ்டாக் ஐட்டம் இதில் வந்து இன்வெர்ட்ஸ் உள்ள எவ்வளோ வந்திருக்கு, வெளியில் எவ்வளோ போயிருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்குது. பிரைட் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, உள்ளே எவ்வளோ இருக்குது, வெளியில் எவ்வளோ போயிருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அதனுடைய வேல்யூ வெளியில் வந்து யாருக்கு போயிருக்குன்னு காமிக்குது பாருங்கள். கணேஷ் ஸ்டோர்ஸ் கிட்ட வெளியில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். பிரைட் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே காமிக்குது. இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக்கோட குவாலிட்டி அண்ட் வேல்யூ வந்து நமக்கு காமிக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கு பார்த்துக்கலாம். இந்த மந்தில் வந்து எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ வெளியில் போயிருக்குங்கிறது வந்து காமிக்குது. எஜுகேஷன் முடங்காட்டி நமக்கு ஏப்ரலில் போட்டது வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே நமக்கு அது எல்லாமே க்ளோசிங் ஸ்டாக்கில் தான் வரும். தேர்ட் ஸ்டெப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதுக்கான டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோன்னு காமிக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோன்னா 6,420 தான் நமக்கு நெட் ப்ராஃபிட். இன்டைரக்ட் இன்கம் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னா 2,920 வந்து கிடச்சிருக்குது. 2,900 இன்டைரக்ட் இன்கம் வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அந்த 2% வந்து ரிசீவ் பண்ணோம்ல, அதான் நமக்கு இன்டைரக்ட் இன்கம்மாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி இதில் ஃபுல்லுமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து லாஸ்ட்டாக இருக்க இன்டைரக்ட் இன்கம் வரைக்குமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.